எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம சங்கரா மீன் வச்சுட்டு செய்யற ஒரு வில்லேஜ் ஸ்டைல் மீன்கறியோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. இது ஒரு கண்ணூர் ஸ்பெஷல் மீன்கறியாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கிற ரெசிப்பியில் மோஸ்ட்லி எல்லாமே ஆலப்புழா கோட்டயம் ஸ்டைல் ரெசிபியாக இருக்குது மீனோட. நம்ம வீட்டில் சவுத் கேரளா ரெசிபி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது, அதனால தான் அந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். இது கண்ணூர் ஸ்பெஷல். இங்கே குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிறது இந்த ஒரு ரெசிபி தான். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு சங்கரா மீன் க்ளீன் பண்ணி 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது, ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற சங்கரா மீன் க்ளீன் பண்ணி எடுத்து மாற்றி வச்சுருக்கு. அரைக்கிறதுக்காக 3 கப் அளவுக்கு தூர்வன தேங்காய், கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் பவுடர், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காரமாக இருக்கிற ரெட் சில்லி பவுடர், கூடவே 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூளும் நான் இதில் சேர்க்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 பிஞ்சு அளவுக்கு சீரகம் சேர்க்கும் போது அதிகமாகி போகக்கூடாது. 2 பிஞ்சு இல்லாத 1 பிஞ்சு, 1/4 டீஸ்பூன் ஒன்றும் சேர்க்கக்கூடாது. மனம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா மீன்கறி நல்லா இருக்காது. சீரகத்தோட மனம் பிடிக்கல அப்படின்னா அது சேர்க்காமையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே 2 டைப்லையும் செஞ்சுடுவேன். பிடிச்சிருந்தா 2 பிஞ்சு அளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கோங்க, இல்லை இருந்தால் அது நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் இதே மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம மீன் போட்டு கொதிக்க வச்சிருச்சுன்னா ரொம்ப வற்றி போயிடும். அதனால தேவையான அளவுக்கு தண்ணி நான் ஊற்றுறேன். மீன்கறி இந்த ஒரு மீன்கறி ரொம்ப கட்டியாக இருக்கிற திக்காக இருக்கிற ஒரு கிரேவி கிடையாது. இதே மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ 2.5 கப் அளவுக்கு தண்ணி கூடி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி, 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நம்ம சவுத் கேரளா ஸ்டைல் ரெசிபி செய்யும்போது கொடம்புளி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஒரு ரெசிபிக்கு இந்த ரசத்துலலாம் நம்ம சேர்க்குற அதே புளி போதும். ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் கறிக்கு நல்ல காரம் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி காரமாக இருக்கிற 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கு. என்கிட்ட கொஞ்சம் நல்ல காரமாக இருக்கிற காந்தாரி மிளகு இருந்தேன், அதுவும் நான் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி சின்ன பீஸாக கட் பண்ணது, ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்க்கும்போது புளி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புளி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றணும். நம்ம கலக்கி எடுத்து வச்சிருக்கிற புளியோட தண்ணியும் ஊற்றிருக்கு. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, தாராளமாக கருவேப்பிலை, இவ்வளோ நான் இந்த மிக்ஸுக்குள்ளே சேர்த்துருக்கு. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. டேஸ்ட் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி உப்பு தேவையாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுருக்கு. இதுக்கு நல்ல காரம் இருக்கணும், புளிப்பு இருக்கணும், உப்பு இருக்கணும். டேஸ்ட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம இது கொதிக்க விட்டுக்கலாம். சங்கரா மீன் சீக்கிரம் வேகிற ஒரு மீனாக இருக்குது. கொதிச்சா உடனே வெந்துடுவேன். அதனால இப்போ நம்ம இதில் சேர்க்கக்கூடாது. முதல்ல இந்த கறி நல்லா கொதித்து நம்ம இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே நல்லா வேகணும். தக்காளி எல்லாம் நல்லா வெந்து கறி கொஞ்சம் வற்றி உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டானதுக்கு அப்புறம்தான் நம்ம மீன் சேர்க்கணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இது கரெக்டாக வெந்திருக்கு. தக்காளி எல்லாம் பார்த்துருச்சுன்னா நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இதில் மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் தீ ரொம்ப கம்மி பண்ணி வைக்கக்கூடாது, மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்ல ஒரு டைம் கொதிக்கணும். மீன் போட்டு உடனே ஒரு டைம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ரொம்ப அதிகம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா கொதித்து ஒரு 2 நிமிஷம் மேக்ஸிமம் போதும். அதுக்குள்ளே சங்கரா மீன் வெந்துடும். மீன் பெரிய சைஸாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு வேக வச்சு கரெக்டான அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்துருக்கு. எண்ணெய் இதில் நம்ம சுத்தமாக சேர்க்கலை, எண்ணெய் சேர்க்காமல் செஞ்ச ஒரு மீன் கறியாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி செஞ்ச சவுத் கேரளா மீன் கறியில் எல்லாமே நம்ம கொடப்புளி தான் சேர்த்துருக்கு. இதில் நம்ம ரசத்துக்கெல்லாம் சேர்க்குற அதே புளி தான் சேர்த்துருக்கு. ரெண்டுமே டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். இந்த ஒரு கறியில் நம்ம லைட்டாக ஒரு மணத்துக்காக சீரகம் சேர்த்து அரைச்சிருக்கு. ஆலப்புழா ஸ்டைலில் செய்யும்போது நம்ம தேங்காய், சின்ன வெங்காயம், தனியா பவுடர், கொத்தமல்லி பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதுவும் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வெந்தய பவுடரும் சேர்த்து தான் இதே மாதிரி தேங்காய் அரைச்ச கறி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டானதுக்கப்புறம் நான் இப்போ தீ ஆஃப் பண்ணிட்டேன். மண்சட்டியாக இருக்கிறதுனால தான் தீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொதிச்சுட்டு இருக்கு.
பாருங்கள், மீனெல்லாம் கரெக்டான அளவுக்கு தான் வெந்திருக்கு. ஒன்றும் கட்டாயி போகலை, அதே மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா வெந்திருக்கு. இந்த ஒரு கறி அடுத்த நாளைக்கு கெட்டு போயிடும். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மிச்சம் வந்த கறி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மிச்சம் வந்தது நல்லா கொதிக்க விட்டு நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. அடுத்த நாளைக்கு ஒன்றும் ஆகாது. இந்த ஒரு வில்லேஜ் ஸ்டைல் மீன் கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் என்ன ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.